இகழ்ச்சி புகழ்ச்சி இரண்டையும் சமநிலையில் கருதுகிறவன் நான். இவர்கள்தான் என் கவிதையை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடியவர்கள். பெரியவர்கள் கைதட்டினால் அது சத்தம், பிஞ்சு குழந்தைகள் கைதட்டினால் சங்கீதம். வைரமுத்து ஞானபீடம் பெறுகிற போது எங்கள் கண்மணிகள் ஏன் நோபல் பரிசு பெறக்கூடாது? தமிழில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறீர்களே, தமிழில் ஒரு ஜனாதிபதியே இருக்கிறார். இந்த மேடையில் பேசிய பெருமக்களை எல்லாம் என் தோளில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும் என்று தோன்றுகிறது. எப்படி பேசுகிறார்கள் நம் மக்கள்? இவர்கள் பேசவில்லை, மதுரை பேச வைக்கிறது. மதுரை மாவட்ட வெற்றி தமிழர் பேரவையின் முதலாண்டு நிறைவு விழாவுக்கு வரவேற்புரையாற்றிய மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராமசுப்பையா அவர்களே, ஆண்டறிக்கை வாசித்த கியூன்மீரா சர்வதேச பள்ளியின் கல்வி இயக்குனர் திருமதி சுஜாதா குப்தன் அவர்களே, வாழ்த்துரை வழங்கிய செல்லமுத்து அறக்கட்டளையின் மருத்துவர் டாக்டர் ராமசுப்பிரமணியன் அவர்களே, இங்கே அழகிய கையேடு ஒன்றை வெளியிட்டு தமிழ் மக்களுக்கு சட்ட அறிவு தந்திருக்கிற இந்திய வழக்கறிஞர் சங்கத்தின் மாநில தலைவர் சாமிதுரை அவர்களே, நன்றி உரையாற்றிய வெற்றி தமிழர் பேரவையின் மதுரை மாவட்ட தலைவர் சுரேஷ் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கிற மதுரை மாநகரத்தின் கல்வி தந்தைகளுள் ஒருவரான பேராசிரியர் சந்திரன் அவர்களே, வழக்குரைஞர்கள் சங்கத்தின் தலைவர் அருள் வடிவேல் சேகர் அவர்களே, வெற்றி தமிழர் பேரவையின் நிர்வாகிகளான பதஞ்சலி சரவணன் அவர்களே, பாலராமலிங்கம் அவர்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, நண்பர்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, என் கண்ணுக்கு கண்ணான மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் நான் கண்ட கனவு. இதுதான் வெற்றி தமிழர் பேரவையின் லட்சியங்களின் உருவம். இன்று நடந்த விழாதான் நாடு முழுக்க நடக்க வேண்டிய விழா. மற்ற விழாக்களுக்கும் இந்த விழாக்களுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. மற்ற விழாக்களில் தங்களை தாங்களே கொண்டாடிக் கொள்கிறவர்கள் மேடையில் இருப்பார்கள். இந்த விழாவில் தமிழர்களை கொண்டாடுகிறவர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள். இந்த விழா எங்கள் விழா அல்ல, உங்கள் விழா, மாணவ கண்மணிகளின் விழா, முன்னேற துடிக்கும் இளைஞர்களின் திருவிழா. உடல் திறன் மூளைத்திறன் இரண்டையும் ஒரு புள்ளியில் குவித்து வெற்றி தமிழர்களை உருவாக்கி அடுத்த தலைமுறையை உலக நீரோட்டத்தோடு ஆற்றுப்படுத்துகிற திருவிழா இந்த விழா. இந்த விழாவை ஏற்படுத்தி தந்தவர் என் அருமை தம்பி கியூன்மீரா சர்வதேச பள்ளியின் தலைவர், என் அருமை தம்பி வெற்றி தமிழர் பேரவையின் மதுரை மாவட்ட செயலாளர் அபிநாத். நண்பர்களே, ஒரு விருட்சத்தில் இலைகள் தெரியும், பூக்கள் தெரியும், கனிகள் தெரியும், வேறு தெரியாது. நான் அந்த வேரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அபிநாத், ஒரு நிமிடம் மேடைக்கு வாருங்கள். இந்த இளைஞர்தான் இந்த விழாவுக்கு வேறாகவும் விழுதாகவும் இருக்கிற தம்பி.
கல்வி தந்தை சந்திரன் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீங்கள் பெற்ற 2 கண்மணிகளையும் கல்விக்கு அர்ப்பணித்திருக்கிறீர்கள், தமிழ் சமுதாயத்துக்கு அர்ப்பணித்திருக்கிறீர்கள். இந்த சமூக அக்கறை மிக்க இந்த மாதிரி தம்பிகளால் தான் இந்த சமூகம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. வலிமையோடு, உணர்வோடு, எழுச்சியோடு, திறமையோடு, மகிழ்ச்சியோடு கடத்தப்படுகிறது என்று நான் நம்புகிறேன். ஒரு பள்ளியை நடத்துகிறோம், மாணவர்கள் வேண்டும், ஆசிரியர் பெருமக்கள் வேண்டும், பள்ளிக்கு வெற்றி வேண்டும், நிறுவனம் வளர வேண்டும், இன்னும் எங்கள் கல்வி எல்லைகள் விரிந்து கொண்டே செல்ல வேண்டும் என்று மட்டும்தான் பல கல்வியாளர்கள் நினைப்பார்கள். தம்பி அபிநாத் அப்படி அல்ல, தான் வளர வேண்டும், தன்னை சார்ந்திருக்கும் சமுதாயமும் வளர வேண்டும். வள்ளுவன் சொன்னான், ஒரு நீர்ப்பூவின் உயரம் என்பது என்ன? ஒரு தண்ணீரில் பூக்கிறது அல்லி, தண்ணீரில் பூக்கிறது குவளை, தண்ணீரில் பூக்கிறது தாமரை. அந்த நீர்ப்பூவின் உயரம் என்பது என்ன? தண்ணீரின் உயரம் எதுவோ அதுதான் தண்ணீர் பூவின் உயரம். தண்ணீர் மட்டம் சரிந்தால் பூவின் உயரம் குறையும், தண்ணீர் மட்டம் உயர்ந்தால் பூவின் உயரம் கூடும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று சொன்னார் வள்ளுவ பேராசான். என்னுடைய உயரம் கூட வேண்டும் என்றால் நான் சார்ந்திருக்கிற சமூகத்தின் உயரம் கூட வேண்டும் என்ற லட்சியத்தோடு தம்பி அபிநாத் இந்த விழாவை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு என் வாழ்த்துக்கள். அவருக்கு துணை நின்ற பெருமக்களுக்கெல்லாம் என் பாராட்டு. சுஜாதா குப்தனுக்கு, ஆசிரியர் பெருமக்களுக்கு, நிர்வாகிகளுக்கு, தோழர்களுக்கு, அத்தனை பேருக்கும் என் நன்றியை, பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த விழாவை ஏன் இவ்வளவு கொண்டாடுகிறேன் தெரியுமா தோழர்களே? இந்த அரங்கத்தில் 510 இருக்கைகள், இந்த அரங்கத்தில் நிறைந்திருக்கும் மக்கள் சற்றொப்ப 600 பேர். இந்த 600 பேர் என் கண்களை பார்க்கிறீர்கள், உங்கள் செவிகளை எனக்கு கொடுக்கிறீர்கள். இது எல்லா மேடைகளிலும் நிகழ்கிற சமாச்சாரம் தான். ஆனால் அன்பர்களே, நான் இந்த மேடையில் பெரு மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நிறைவாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நேரு பெருமகன் யாரோடு உரையாட வேண்டும் என்று நினைத்தாரோ, அப்துல் கலாம் ஐயா யாரோடு வாழ்க்கையை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினாரோ, அந்த இளம் கண்மணிகள், மாணவ கண்மணிகள் என் முன்னால் இருக்கிறார்கள். இவர்கள்தான் என் கவிதையை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடியவர்கள். இவர்கள்தான் தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டாடக்கூடியவர்கள். தமிழர்களின் பண்பாட்டை, நாகரிகத்தை, வீரத்தை, எழுச்சியை, நேர்மையை, தமிழ் மக்களின் நேர்மையை, இன்னும் சொல்ல போனால் தமிழச் சாதியின் அறத்தை நெஞ்சிலே தாங்கிக் கொண்டு அடுத்த தலைமுறைக்கும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டு செல்லக்கூடிய வலிமை மிக்கவர்கள் என் கண்முன்னே திரண்டிருக்கிறீர்கள். இந்த 510 பேரும் என் இருதயத்தின் துடிப்புகளாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இங்கே தொகுப்புரை ஆற்றிய இளம் தோழி அடிக்கடி உங்களை கரவொலி எழுப்பச் சொன்னார். அதற்கு என்ன பொருள் தெரியுமா? இவருக்கு கரவொலி செய்யுங்கள், ஒரு நிமிடம் கரவொலி செய்யுங்கள், இவருக்கும் கைதட்டுங்கள், செங்கோட்டைக்கு கேட்கிற வரையில் கைதட்டுங்கள், செயின்ட் ஜார்ஜுக்கு எட்டுகிற வரையில் கைதட்டுங்கள் என்று அவர்கள் விதந்து சொன்னார்கள். அதன் பொருள் என்ன தெரியுமா தோழர்களே? இந்த கைதட்டல் அபூர்வமானது, அழகானது. ஏன் தெரியுமா? பெரியவர்கள் கைதட்டினால் அது சத்தம், பிஞ்சு குழந்தைகள் கைதட்டினால் சங்கீதம். தொகுப்புரையாற்றிய பெண் அடிக்கடி சங்கீதம் கேட்க ஆசைப்பட்டிருக்கிறார், உங்களை யாசிக்கிறார். பிள்ளைகளே,
உங்களோடு சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த மேடையில் பேசிய பெருமக்களை எல்லாம் என் தோளில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும் என்று தோன்றுகிறது. என்னை பாராட்டி பேசினார்கள் என்பதற்காக அல்ல. நான் இகழ்ந்தால் இறந்து விட மாட்டேன், புகழ்ந்தால் புல்லரிக்கவும் மாட்டேன். இரண்டையும் சமநிலையில் எடுத்துக்கொள்வேன். ஏனென்றால் என் சிறுமையெல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும், இகழ்கிறவர்களுக்கு தெரியாது. என் பெருமையெல்லாம் எனக்கு மட்டுமே உணர முடியும், புகழ்கிறவர்களுக்கு தெரியாது. அதனால் இகழ்ச்சி புகழ்ச்சி இரண்டையும் சமநிலையில் கருதுகிறவன் நான். ஆற்றில் வெள்ளம் போகிறது, புது வெள்ளம் வருகிற போது நுரை வரும். வெள்ளம் வடிந்த பிறகுதான் நிலைமை தெளிவாகும். எனக்கு பிறகு என்னை பற்றி இந்த சமூகம் என்ன சொல்கிறதோ அது மட்டும்தான் தெளிந்த நீராக நிலைக்கும். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்று இல் என்பதுதான் உண்மை. நண்பர்களே, ஞானபீடத்தை விதந்து பலபட சொன்னார்கள். நானும் மகிழ்ந்து போனேன். பெற்றவன் நான் என்பதற்காக அல்ல, பெற்றது எங்கள் தமிழ் என்பதற்காக. பெற்றவர்கள் எங்கள் தமிழ் சமுதாயத்தில் என்பதற்காக. மாணவ கண்மணிகளே, உங்கள் சகோதரனாக, உங்கள் வீட்டில் ஒருவனாக, என் பிள்ளைகளாக, என்னுடைய மகன்களாக மகள்களாக உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் இந்த மேடையில் காண விரும்புவதெல்லாம் ஒன்றுதான். என் தோளுக்கு சூட்டப்படுகிற மாலைகளையோ என் மீனிக்கு சூட்டப்படுகிற பொன்னாடைகளையோ நான் எதிர்பார்த்து வரவில்லை. நான் கண்டறிய வந்தேன். உங்களில் யார் ஐன்ஸ்டீன்? உங்களில் யாரோ ஒரு அப்துல் கலாம்? உங்களில் யாரோ ஒரு எடிசன்? உங்களில் யாரோ ஒரு தாகூர்? உங்களில் யாரோ ஒரு ஷேக்ஸ்பியர்? உங்களில் யாரோ சர் ஐசக் நியூட்டன்? இவர்களில் வர முடியாதா? வைகை ஆற்றங்கரையில் விவசாய குடும்பத்தில் பிறந்து ஆற்றோரம் ஆடு மாடுகளோடு உறவாடிக் கொண்டிருந்த வைரமுத்து ஞானபீடம் பெறுகிற போது எங்கள் கண்மணிகள் ஏன் நோபல் பரிசு பெறக்கூடாது? இந்த நம்பிக்கையை கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு பொன்னள்ளி கொடுக்க முடியாது, பொருள் அள்ளி கொடுக்க முடியாது. நான் செய்ய முடிந்ததெல்லாம் என் புகழை உங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறேன். என் நம்பிக்கையை உங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறேன். என் புகழ் நீங்கள் கொடுத்தது உங்களுக்கே திருப்பித் தர வந்தேன். என் தமிழ், என் சமுதாயம் கொடுத்தது உங்களுக்கே நான் திருப்பி கொடுக்க வந்தேன். பொறுமையாயிருந்தால் எதையும் வெல்லலாம். ஒரே ஒரு நாள் உயர்வு வேண்டும் என்பதற்காக பிப்ரவரி மாதம் 4 ஆண்டுகள் தவம் இருக்கிறது. 4 ஆண்டுகளின் பிப்ரவரியின் பொறுமைதான் ஒரு நாள் உயர்வு. நிலக்கரி வைரமாக சில 1000 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டி இருக்கிறது. ஒரு சிப்பிக்குள் முத்து உருவாகுவதற்கு அந்த சிப்பி எவ்வளவோ புலன் அடக்கம் காக்க வேண்டி இருக்கிறது. ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக 10 மாதங்கள் இந்த பூமியை சுமப்பது போல் கருவை சுமந்து வந்திருக்கிறாள். நீங்களும் பொறுமையாயிருந்தால் எதையும் வெல்லலாம். தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டியாகும் வரை பொறுத்திருந்தால். இன்றைக்கு நான் பேசியதை விட இந்த மேடையில் இருந்த பெருமக்கள் பேசியதில் நான் புலகாங்கிதம் அடைகிறேன். சாமிதுரை எவ்வளவு பேசுகிறார், ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த நூல்களை எழுதியவன் நானா சாமிதுரையா என்ற சந்தேகம் வந்துவிட்டது. 3ஆம் உலகப் போரை கொட்டி முழக்குகிறார். சிற்பியை உன்னை செதுக்குகிறேன் ஒப்புவிக்கிறார்.
இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல அள்ளி எறிகிறார். சிந்தனை சிகரங்களை நோக்கி நூலை தொட்டு கொண்டாடுகிறார். கள்ளிக்காட்டு இதிகாசத்தையும் கருவாச்சி காவியத்தையும் என் பாடல்களையும் அவர் ஒப்பிக்கிற போது இவர் சட்டத்தை விட்டால் கூட பிழைப்பதற்கு பெருந்தொழில் வைத்திருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. சாமிதுரை எங்கள் குடும்பத்தில் ஒருவர், அவர்கள் குடும்பத்தில் நான். இப்போது தமிழ் குடும்பத்தில் சேர்ந்து விட்டீர்கள். இளையர் நீங்கள். இன்னும் நீங்கள் தொட வேண்டிய உயரம் சிகரம் இருக்கிறது. வாழ்க பல்லாண்டு. நான் ஆங்கில பேராசிரியர் என்று சொல்லிக் கொண்டு வந்தார் மதுரை திருமலை நாயக்கர் கல்லூரியின் முதல்வர் ராமசுப்பையா. நான் ஆங்கிலம் படித்தவன், ஆங்கிலம் கற்பித்தவன், ஆங்கிலம் கற்பிக்கிறவன். எனக்கு தமிழ் தெரியுமா என்று சொல்லி அவர் பேசி முடித்த போது நான் சொன்னேன், ஆங்கில துறையிலிருந்து தமிழ் துறைக்கு எப்போது இடம் மாறி வந்தீர்கள்? நீங்கள் ஆங்கிலத்துறை பேராசிரியரா, தமிழ் துறை பேராசிரியரா? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் வேண்டும் என்றால் அடுத்து நீங்கள் செல்லலாமா என்று எனக்கு உணர்வு தோன்றியது. எப்படி பேசுகிறார்கள் நம் மக்கள்! இவர்கள் பேசவில்லை, மதுரை பேச வைக்கிறது. வைகை நரி பேச வைக்கிறது. இந்த மண் புலவர்களின் மண். பாண்டியர் குதிரை குளம்படியும், தூள் பறக்கும் இளைஞர் சிலம்படியும், மதி தோண்டிய புலவர் சொல்லடியும், எம் தோகை மாதம் மெல்லடியும், மயங்கி ஒலித்த மாமதுரை இது மாலையில் மல்லிகை பூமதுரை. அரபு நாட்டு சுண்ணாம்பில் கரும்பு அரைத்து பிழிந்த சாரூற்றி மரபு கவிதை படைத்தல் போல் ஒரு மண்டபம் திருமலை கட்டியதால் இது கண்கள் மயங்கும் கலைமதுரை. இது கவிதை தாயின் தலைமதுரை. இங்கு பிறந்தவரெல்லாம் கவிஞன், இங்கு பிறந்தவரெல்லாம் புலவன், இங்கு பிறந்தவரெல்லாம் அறிஞர். இந்த மண்ணுக்கு, இந்த தண்ணீருக்கு, இந்த காற்றுக்கு இந்த வலிமை இருப்பதாக நான் கருதுகிறேன். நண்பர்களே, நான் பிறந்த போது மதுரை மாவட்டத்துக்காரன். தேனி பிரிக்கப்பட்ட போது அழுதவர்களில் நானும் ஒருவன். உங்கள் மாவட்டம் எது என்று கேட்டால், கல்லூரியில் படிக்கிற போது நான் மதுரை மாவட்டத்துக்காரன் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். தேனி மாவட்டம் பிரிக்கப்பட்ட போது அடடே நமது முதல் முகவரி போய்விட்டதே என்று அழுதிருக்கிறேன். அதனால்தான் மதுரையை விட்டு பிரிய முடியாமல் மதுரைக்குள்ளேயே சுற்றி 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 வருகிறேன். உங்களை தொட்டு 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 பேசுகிறேன். ஐயா ராமசுப்பிரமணியன் இன்றைக்கு அவர் எப்படி பேசினார் தெரியுமா? அவர் எதையும் பெரிதாக சிந்தித்து பேசவில்லை. யார் ஒருவர் சிந்திக்காமல் பேசுகிறாரோ அவர் உண்மையை பேசுகிறார் என்று அர்த்தம். சிந்திக்கிறவன் பொய் சொல்கிறான், தயார்படுத்தி வருகிறவன் ஒப்பனை செய்கிறான். உண்மையை சொல்லுவா தோழர்களே, இந்த ஒலிபெருக்கிக்கு முன்னால் வருகிற வரைக்கும் நான் என்ன பேசுவேன் என்று எனக்கே தெரியாது. இந்த ஒலிபெருக்கியில் என் குரலை நான் திருப்பி கேட்கிற போது என் குரல் மீதே எனக்கு ஒரு காமம் வருகிறது. உங்கள் கரவொலி என்னை பேச வைக்கிறது. அடுத்து என்ன பேசுவது என்பதை ஒரு வாக்கியத்துக்கும் இன்னொரு வாக்கியத்துக்கும் மத்தியில் சிந்திக்கிற பேச்சாளர்கள் உண்டு. அடுத்து என்ன பேச வேண்டும் என்பதை ஒரு பேச்சாளனுக்கும் இன்னொரு பேச்சாளனுக்கும் மத்தியில் சிந்திக்கிறவர்கள் உண்டு. இன்னும் சொல்ல போனால் ஒரு சொல்லுக்கும் மறு சொல்லுக்கும் இடைவெளியில் பேச்சை சிந்திக்கிறவன் உண்டு. ஆனால் நான் சிந்திப்பதெல்லாம் உங்கள் கைதிட்டர்களுக்கு இடைவெளியில் தான். உங்கள் கரவொலியின் இடைவெளியில் நான் சிந்திக்கிறேன். ஐயா ராமசுப்பிரமணியம் அவர்கள் பேசிய போது நான் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். எவ்வளவு சமூக தொண்டு செய்கிறார் தெரியுமா? இந்த உலகத்தில் உங்களுக்கு பணம் கொடுக்கலாம்,
உங்களுக்கு நிலம் கொடுக்கலாம், உங்களுக்கு சலுகை கொடுக்கலாம். உங்கள் மனத்தை உங்களுக்கே பரிசளிப்பவர் யாராவது இருக்க முடியுமா? உங்கள் மனம் உங்களிடம் இருந்தது, இருந்த மனம் இழக்கப்பட்டது, இருந்த மனம் பழுதாகிவிட்டது. கீழே விழுந்து கிடந்த உங்கள் இதயத்தை தொட்டு துடைத்து துலக்கி சலவை செய்து அதில் புதிய எண்ணங்களை ஊற்றி புதிய சிந்தனைகளை பாய்ச்சி மன மகிழ்ச்சியை ஊட்டி நிம்மதியை தேக்கி உங்களுக்கே திருப்பி தருகிற தொண்டு செய்கிறவர்கள் இவர்கள். கடவுள் செய்ய மறந்ததை மனிதன் செய்கிறான், அதுதான் டாக்டர். நீங்கள் கேட்டீர்கள் டாக்டர், நான் அபிநாத் எனக்கு இரவில் தொலைபேசியில் பேசினார், என்னை வெற்றி தமிழர் பேரவையில் நீங்களும் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னார். எனக்கு என்னப்பா அங்கே உறவு, எனக்கு என்னப்பா அங்கே வேலை, எனக்கு என்னப்பா அங்கு பங்கு என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் என்று நீங்கள் சொன்னீர்கள். அபிநாத் உங்களுக்கு சரியாக பதில் சொல்லி இருக்க மாட்டார். தலைவர் என்கிற முறையில் நான் பதில் சொல்லுகிறேன். நீங்கள் இல்லை என்றால் எங்கள் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை ஏது? நீங்கள் இல்லை என்றால் இந்த ஏழை மாணவர்களுக்கு புதிய திசையின் வெளிச்சம் ஏது? உங்கள் நம்பிக்கை கொடுக்கவில்லை என்றால் இவர்களின் திசை எது? இவர்களின் பாதை எது? பயணம் ஏது? உங்கள் தொண்டு அளவிட முடியாத தொண்டு. உங்கள் தொண்டுதான் சமூக தொண்டு. ஏனென்று கேட்டால் இந்த மாணவர்களை பார்க்கிற போது எனக்கு மிக்க நான் மகிழ்ச்சி என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்வது தற்செயலானது அல்ல. நான் உணர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தை மகிழ்ச்சி என்பது. ஏன் தெரியுமா? மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் மேடைக்கு வந்து பரிசு பெற்ற பொழுது இவர்கள்தான் நம்மவர்கள், இவர்கள்தான் நம் உறவினர்கள், இவர்களின் பெற்றோர்கள் தான் நம்முடைய பங்காளிகள் என்று நான் நினைக்கிறேன். பணக்காரர்கள் படிப்பதற்கு லண்டன் இருக்கிறது, பணக்காரர்கள் படிப்பதற்கு மாஸ்கோ இருக்கிறது, டெல்லி இருக்கிறது, சென்னை இருக்கிறது. எங்கள் ஏழை மாணவர்கள் கல்வி கட்டணம் கூட செலுத்துவதற்கு வாய்ப்பில்லாத எங்கள் அடித்தட்டு மக்கள் மாநகராட்சி பள்ளியை, அரசு பள்ளியை நாடுகிறார்கள். இந்த நேரத்தில் நான் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த ஆண்டு வந்திருக்கிற செய்திகள் மகிழ்ச்சியாக இல்லை. இந்த ஆண்டு வந்திருக்கிற புள்ளி விவரங்கள் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் சேருகிற மாணவர்களின் எண்ணிக்கை சடசடவென்று சரிந்திருக்கிறது என்று ஒரு குறிப்பு வருகிறது. சரியக்கூடாது. தனியார் பள்ளிகளில் என்னென்ன வசதிகள் உண்டோ, தனியார் பள்ளிகளில் எந்தெந்த ஆசிரிய பெருமக்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த வசதி, அந்த கல்வி தரத்தின் உயர்வு, சுற்றுப்புற சூழலின் நேர்த்தி, அங்கு வாழ்கிற பிள்ளைகளுக்கும் ஆசிரிய பெருமகளுக்கும் சுகாதார பாதுகாப்பு, இவைகளை அரசு பள்ளிகளிலும் மாநகராட்சி பள்ளிகளிலும் ஏற்படுத்தி கொடுப்பதுதான் ஓர் ஆட்சியின் முதல் கடமை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நான் வடுகபட்டி அரசு பள்ளியில் படித்தவன், பச்சையப்பன் கல்லூரியில் மேற்கல்வி பயின்றவன். இந்த நாட்டின் முதல் குடிமகனாக இருந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர். தமிழில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறீர்களே, தமிழில் ஒரு ஜனாதிபதியே இருக்கிறார். தமிழில் வரலாறு இருக்கிறது. தமிழை குறைத்து சொல்லக்கூடிய ஒரு சமூகம் இருந்தால் அந்த சமூகம் அழிந்தே போகட்டும். தாய்மொழியை இழக்கிற சமூகம் இந்த நாட்டுக்கு தேவையில்லை. தாயை மதிக்கிறவனும் தாய்மொழியை மதிக்கிறவனும் மரபுகளை காப்பாற்றுகிறான் என்று பொருள். ஆகவே தோழர்களே, தாய்மொழியை நாம் கற்றுக்கொள்ளவும் தாய்மொழியை அறிவை பெற்றுக்கொள்ளவும் கடமைப்பட்டவர்கள். நீங்கள் எந்த மொழியையும் கற்கலாம். வைரமுத்து சொல்கிற
இந்த வார்த்தையை நீங்கள் வரிக்கு வரி பின்பற்றலாம். நீங்கள் எந்த மொழியையும் கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. தாய் மொழியை கற்ற பிறகு கற்க வேண்டும் என்ற கடமை இருக்கிறது. தாய்மொழிக்கும் பிற மொழிகளுக்கும் என்ன வேறுபாடு என்று என்னை கேட்டார்கள். நான் சொன்னேன், தாய்மொழி என்பது உன் கண்ணை போன்றது, பிறமொழி என்பது உன் கண்ணுக்கு அணியும் கண்ணாடி போன்றது. கண் இல்லை என்றால் கண்ணாடி எதற்கு? கண்ணே இல்லையெனில் கண்ணாடி என்ன செய்ய போகிறது? முதலில் கண் என்ற தாய்மொழி இருக்கட்டும். அதற்கு பிறகு ஆங்கில கண்ணாடி அணிந்து கொள், ஸ்பானிஷ் கண்ணாடி அணிந்து கொள், மாண்ட்ரின் கண்ணாடி அணிந்து கொள், ஜெர்மன் கண்ணாடி அணிந்து கொள், பிரெஞ்சு கண்ணாடி அணிந்து கொள், ஹிந்தியையும் கற்க வேண்டுமென்றால் கற்றுக்கொள். இவ்வளவு லிபரலா ஒரு தமிழ் கவிஞன் பேசுவானா? இவ்வளவு சொல்ற. கடைசியில் இந்தியும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவை இருந்தால் கற்றுக்கொள். நான் சொல்லுகிறேன், ஹிந்தி தேவை வரும்போது நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இதை ரொம்ப தெளிவாக சொல்றேன். ஊடகத்து நண்பர்கள் பல பேர் வந்திருக்கிறீர்கள். இது ஒரு அழகான மேடை. இந்த மாதிரி மேடை எல்லாம் எல்லா இடத்திலும் அமையாது தோழர்களே. மிக கற்றவர்கள் இந்த மேடையில், மிக கற்றவர்கள் முன்வரிசையில். கற்றுக்கொள்ள வேண்டிய என் தலைமுறையின் தமிழ் இனம் முன்னால் எல்லாம் 12 வயசு, 15 வயசு, 18 வயது. இந்த ஒட்டுமொத்த சபையின் வயதை நான் எப்போதும் கணக்கு போடுவேன். கணக்கு போடுகிற போது இந்த சபையின் வயது 65 என்றிருந்தால் அதற்கு வேறு பேச்சு. இந்த சபையின் வயது 70 என்றிருந்தால் தத்துவ பேச்சு. இந்த சபையின் வயது 40 என்றிருந்தால் இளமை பேச்சு. இந்த சபையின் வயது இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்த சபையின் சராசரி வயது 19. இந்த 19 வயதுக்குள் நான் பேச வேண்டிய பேச்சு என் தலைமுறைக்கு லட்சியங்களை விதைப்பது, உண்மையை சொல்வது. ஏன் ஹிந்தி கற்றுக்கொள்ளும் தேவை இருந்தால் கற்றுக்கொள் என்று சொல்கிறேன் தெரியுமா? வடநாட்டிலிருந்து, அஸ்ஸாமிலிருந்து, மத்திய பிரதேசத்திலிருந்து இங்கு வந்து வேலை செய்கிறார்கள், தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். அந்த மண்ணில் வேலை வாய்ப்பு இல்லாத இந்திய சகோதரர்கள் அவர்கள் வந்து இங்கே கார்பெண்டராக இருக்கிறார்கள், வெள்ளை அடிக்கிறார்கள், கட்டடம் கட்டுகிறார்கள், உணவகத்தில் வேலை பார்க்கிறார்கள். அவர்கள் இங்கு வந்தபோது தாய்மொழி மட்டுமே அறிந்தவர்கள். கோயம்புத்தூரிலும் திருப்பூரிலும் தான் அவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இந்த கருத்தை மேலிடங்கள் ஆய்வு செய்து கலாச்சார வீழ்ச்சி வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இந்தியன் எங்கே சென்று வாழவும் உரிமை உண்டு. இந்திய இறையாண்மை அதை அனுமதிக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் அதை அனுமதிக்கிறது. அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். வந்தபோது ஒருவனுக்கு அசாமி தெரியும், ஒருவனுக்கு இந்தி தெரியும், ஒருவனுக்கு பீகாரி தெரியும். வந்தார்கள். வந்து 2 ஆண்டுகளில் நம்மளோடு உறவாடி உறவாடி உரையாடி உரையாடி தமிழ் பேசுகிறார்கள். அவனுக்கு தாய்மொழியும் தெரியும், நம்முடைய தாய்மொழியாகிய தமிழும் தெரியும். அவனுக்கு தமிழ் யார் கற்றுக் கொடுத்தது? வகுப்பு அனுப்பினீர்களா? காலம் அவனை தமிழ் கற்றுக்கொள்ள வைத்தது. தமிழர்கள் தமிழ்நாட்டை விட்டு வேறு ஊருக்கு சென்றால், வேறு மாநிலங்களுக்கு சென்றால் காலம் அவர்களுக்கு அந்தந்த மொழியை கற்றுக் கொடுக்கும். எனவே காலத்தின் கைகளில் அந்த பிற மொழிகளை விட்டு விடுங்கள். தாய்மொழிதான் உங்களுக்கு லட்சியம், தாய்மொழிதான் உங்கள் முகம், தாய்மொழிதான் உங்கள் முகவரி. எனவே தாய்மொழியை கற்றுக்கொண்டு எந்த மொழியும் கற்றுக்கொள்வதற்கு காலமே எங்களுக்கு கட்டளையிடு என்று சொல்லுங்கள். ராமசுப்ரமணியம் சார், மறந்துட்டு நான் வெளியே போயிட்டேன். இப்ப மீண்டும் உங்களிடத்துக்கு வருகிறேன். சில பறவைகளுக்கு கட்டுப்பாடு இருக்காது, சில பேச்சாளனுக்கும் அப்படித்தான்.
தெற்கே பறக்கும், வடக்கே பறக்கும், மேற்கே பறக்கும், உச்சிவானத்தில் பறக்கும், மேகங்களுக்குள் பறக்கும், கடைசியில் கூட்டுக்கு வராத எந்த பறவையும் சரியாக இருக்காது. நான் இப்போது உங்கள் கூட்டுக்கு வருகிறேன். நீங்க கேட்டீங்களே, எங்கள் பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது தோழர்களே. ஒரு பரீட்சையில் தோல்வியடைந்தால் இன்னொரு பரீட்சை இருக்கிறது. வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். அப்பா திட்டினால் எங்கள் பிள்ளைகள் உடைந்து போகிறார்கள். அம்மா அடித்தால் எங்கள் பிள்ளைகள் நொறுங்கி போகிறார்கள். ஆசிரியர் திட்டினால் இவர்கள் மனது மருந்து போகிறார்கள். சின்ன சின்ன தோல்விகளில் எல்லாம் நீங்கள் கலங்கக்கூடாது பெண் மக்களே. சின்ன சின்ன தோல்விகளில் எல்லாம் நீங்கள் தப்பான முடிவு எடுத்துவிடக் கூடாது மாணவ கண்மணிகளே. வாழ்க்கை ரொம்ப தூரம் இருக்கிறது. எத்தனை முறை விழுந்தீர்கள் என்பது கணக்கில்லை, எத்தனை முறை எழுந்தீர்கள் என்பதுதான் கணக்கு. இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மன ஊக்கம் இருக்கிறதே. இவர்கள் வயிற்றுக்கு சோறு போடுகிறார்கள், உடம்புக்கு உடை தருகிறார்கள், படிக்க கல்வி கொடுக்கிறார்கள். நம்பிக்கையை யார் தருவது? ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் தற்கொலைக்கு முடிவெடுத்தார். ஏனென்றால் கடன், கந்து வெட்டி கடன், வங்கி கடன், பக்கத்து வீட்டு கடன். இந்த கடன் மாதிரி ஒரு மனிதனை கொலைப்பது ஒன்று கடன், இன்னொன்று குடி. இந்த குடியும் கடனும் போல மனிதனின் முதுகெலும்பை அழிப்பது எதுவும் இல்லை. ஒன்று குடி கல்லீரலை அழிக்கிறது முதலில், மெல்ல மெல்ல நரம்பு மண்டலத்தை பாதித்து இருதயத்தை கெடுக்கிறது. இந்த கடன் முதலில் எண்ணங்களை பாதிக்கிறது, மூளைக்குள் அமர்ந்து முட்டையிடுகிறது கடன். அந்த கடன் உங்களை சிதைக்கிறது. இந்த கடன் தொல்லை வந்தவுடன் இனிமேல் இந்த மண்ணில் வாழ முடியாது, என் பிள்ளைகளை எனக்கு பின்னே விட்டு செல்லவும் முடியாது, நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். மனைவி நீயும், மகனே நீயும், மகளே நீயும், எல்லோரும் மருந்து குடித்து இறந்து விடலாமா என்று யோசிக்கிறான். அப்ப சொல்றான், மருந்துல நிறைய கலப்படம் இருக்கு, ஒருவேளை யாராவது பொழைச்சுக்கிட்டா. தற்கொலைக்கே சந்தேகம் வருது அவனுக்கு. தூக்கில் மாட்டிக்கொள்ளலாமா? கயிறு அருந்து போனால்? கிணற்றில் சென்று குளிக்கலாமா, குதிக்கலாமா? வைகையிலேயே தண்ணி இல்ல, நீங்க கிணத்துல எங்க தண்ணி இருக்க போது? மின்சாரத்தை தொட்டு இருந்து விடலாமா? மின்சாரம் வரும்னு யாருக்கு தெரியும்? இப்படி யோசித்துக் கொண்டிருந்த போது அவனுடைய கடைசி மகன் சொன்னான், அப்பா, தற்கொலைக்கே இத்தனை வழிகள் இருந்தால் பிழைப்பதற்கு ஒரு வழி இருக்காது. இதை சொல்லத்தான் நீங்கள் வேண்டும், இதை சொல்லத்தான் எங்களுக்கு உங்கள் உறவு வேண்டும், இதை சொல்லத்தான் உங்கள் அறிவு எங்களுக்கு வேண்டும். ஆகவே தோழர்களே, நீங்கள் எல்லாம் ஒரு புது உற்சாகத்தோடு புதிய உணர்வுகளை நோக்கி நீங்கள் நடமிட வேண்டும். இங்கே வந்து சிலம்ப வீரர்கள், கபடி வீரர்கள், கட்டுரையாளர்கள், கவிதையாளர்கள், பேச்சு போட்டி. அடடா, தமிழன் இப்படித்தான் வளரணும் அபிநாத். இதுக்குத்தான் எங்கள் முன்னோடி கவிஞன் சொன்னான், ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. உடம்பு மட்டும் இருந்தால் அவன் முரணனாகி விடுவான், அறிவு மட்டும் இருந்தால் கோழையாகி விடுவான். இந்த உடம்பின் வளர்ச்சி, அறிவின் வளர்ச்சி ரெண்டும் ஒரு புள்ளியில் பொருதுகிற போது உலகத் தமிழனாக எங்கள் பிள்ளைகள் வடிவெடுப்பார்கள். இந்த ரெண்டு வேணும். சிலம்ப பயிற்சி கொடுக்கிற போது அவன் உடல் வலுப்பெறுகிறது, கட்டுரை எழுதுகிற போது அவன் மூளை கூர்மை அடைகிறது. கட்டுரை எழுதுவதும் இந்த சிலம்ப பயிற்சியும் கபடி பயிற்சியும் உடல், மூளை, இதயம், எண்ணம் எல்லாவற்றையும் கொண்டு வருகிற மருத்துவங்கள் என்று நான் கருதுகிறேன். பிள்ளைகளே, நிறைவாக ஒரு செய்தி சொல்லட்டுமா? உங்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன். இன்னும் 20-25 ஆண்டுகளில்
உங்களை நான் எங்காவது சந்திப்பேன், அல்லது உங்களை எனக்கு அடையாளம் தெரிந்திருக்காது, என்னை உங்களுக்கு அடையாளம் தெரியும். நான் இருந்தால் இருப்பேன், உங்கள் வாழ்த்தோடு இருப்பேன். உங்கள் அன்பும் கைதட்டலும் என் இருதயத்தை துடிக்க வைத்துக் கொண்டே இருக்கும், என் மூளையை சிந்திக்க வைத்துக் கொண்டே இருக்கும். அதனால் இருப்பேன். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து என்னை சந்திக்க வேண்டும். ஐயா, வெற்றி தமிழர் பேரவையின் முதலாம் ஆண்டில் விழாவில், அபிநாத் எடுத்த விழாவில் ராமசுப்பையாவும் சாமிதுரையும் ஐயா ராமசுப்பையாவும் ராமசுப்பிரமணியனும் இருந்த அந்த மேடையில் நீங்கள் பேசினீர்களே, அந்த வெளிச்சத்தில், அந்த பேச்சின் உருக்கத்தில், அன்று நீங்கள் விதைத்த லட்சியத்தில் உருவானவன் நான், உருவானவள் நான் என்று உங்களில் வந்து என் நடுங்குகிற கையை பிடித்து எனக்கு முத்திரை சொல்லிக் கொடுத்தால் அதுதான் வெற்றி தமிழர் பேரவையின் வெற்றி, அதுதான் இந்த விழாவின் வெற்றி என்று கருதுகிறேன். லட்சியம் என்று சொன்னேன் அல்லவா, அதை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். உங்களுக்கு லட்சியம் எது என்று உங்கள் யாராவது கேட்கலாம். பெற்றோர்கள் கேட்பார்கள், என்னப்பா என்னவாக நினைக்கிற, என்ன செய்ய லட்சியம் பண்ணியிருக்க, என்ன பொண்ணு நீ என்ன லட்சியம் வச்சிருக்கிற என்று கேட்டால் பொதுவாக வருகிற பதில் நான் டாக்டராக வேண்டும், பொதுவாக வருகிற பதில் நான் வழக்கறிஞராக வேண்டும், பொதுவாக வருகிற பதில் நான் பொறியாளராக வேண்டும். இங்கதான் நீங்கள் லட்சியத்துக்கும் படிப்புக்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சொன்னதெல்லாம் லட்சியம் அல்ல, நீங்கள் தேர்ந்தெடுக்கிற துறை என்பது லட்சியமாகாது. நான் டாக்டர் ஆவேன், அது என் துறை. எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிப்பேன், லட்சியம். நான் வழக்கறிஞராவேன், ஏழைகளுக்கு இலவசமாக வாதிடுவேன், லட்சியம். நான் பொறியாளராவேன் என்பது நீ தேர்ந்தெடுக்கிற துறை. ஏழைகளுக்கு 2 லட்சம் ரூபாயில் தீப்பிடிக்காத வீடு கட்டி கொடுப்பேன், லட்சியம். இப்படிப்பட்ட லட்சியங்கள் உருவானால்தான் இந்தியா இறையாண்மை செழிக்கும், உலக நீரோட்டத்தோடு இந்தியா கலக்கும். எந்த ஒரு பேதங்களிலும், எந்த ஒரு யுத்தத்திலும், எந்த ஒரு பஞ்சத்திலும் இந்தியா, தமிழ்நாடு எழுந்து நிற்க வேண்டும் என்றால் மனித வளம் வேண்டும். மலைவளம் அல்ல ஒரு நாட்டின் வெற்றி, நதிவளம் அல்ல, மண்வளம் அல்ல. ஒரு நாட்டின் வெற்றி என்பது மனித வளம். அந்த மனித வளத்தை மேம்படுத்துவதற்குத்தான் இந்த விழா இன்று பயன்பட்டிருக்கிறது. வெற்றி தமிழர் பேரவை இங்கு நடத்துகிற இந்த விழாவை இதே பின்னணியில், இதே பகுப்பில், இதே முறையில் தமிழ்நாடெங்கும் நாங்கள் நிகழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறோம். வாழ்க தமிழ், வெல்க தமிழர்கள், வளர்க வெற்றி தமிழர் பேரவை. நன்றி, வணக்கம்.